கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்கிறார். பக்கத்துல சொல்லுங்களேன், ஏசப்பா எல்லாவற்றையும் செய்வார் நமக்காக. அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். நமக்கு எல்லாவற்றையும் செய்வது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வேத புஸ்தகத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்துக்கு நேர திருப்பிக் கொள்வோம். 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஐசாயா 41:15 சீக்கிரமா எடுத்து நம்ம வாசிப்போம். ஏசாயா 41:15. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு புதிய பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. போர் அடிக்கிறதற்கு களத்தில் கோதுமையை கொண்டு போய் போர் அடிப்பார்கள். போர் அடிக்கும் பொழுது பதர்கள் விலகி நல்ல கோதுமை மணிகள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களில் போர் அடிக்கிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் இல்லாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போர் அடிக்க கூடாது, போர் அடிக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா போர் அடிப்பாங்க. சிலர் போர் அடிப்பாங்க. போர் அடிச்சா அந்த இடம் நல்லா இருக்காது. நீங்க என்ன அடிக்கணும்? போர் அடிக்கணும். போர் அடிக்கிறதுனா களத்துல அறுவடை செய்ததான கோதுமையை கொண்டு போய் அதை அடிச்சு அதுல இருக்கிற நல்ல மணிகளை தனியா பிரித்தெடுக்கணும், பதரை விளக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது நிறைய நல்ல காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க உண்மையிலேயே நல்லவங்க அப்படின்னு. நீங்க உண்மையிலேயே யாரு? ஆமா, உண்மையிலேயே நம்ம நல்லவங்க தான். ஆனா இந்த நல்லவங்களா இருக்கிற நமக்குள்ள கொஞ்சம் கெட்டது இருக்கு. இப்ப அதையும் பார்த்து சொல்லிருங்களேன், உங்களுக்குள்ள கொஞ்சம் கெட்டது இருக்கு. நீங்க என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் உங்களுக்குள்ள என்ன இருக்கு? கொஞ்சம் கெட்டது இருக்கு. இந்த கொஞ்சம் கெட்டதை ஒழிச்சிட்டா நீங்க கர்த்தருடைய மனவாட்டியா மாறுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கோதுமை மணியோட தான் பதரும் இருக்கு. இந்த பதர் பிரிக்கப்படுவது அவசியம். ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளேயும் கர்த்தர் நன்மையான பல காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களை பிரயோஜனப்படுத்துவது, உங்களை மகிமைப்படுத்துவது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? என்ன பயன்படுத்துறது ஆண்டவருடைய விருப்பம் அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைக்கிறது போல அது ரொம்ப குறுகலான இடம் அல்ல. அது மிகப்பெரியது. பக்கத்துல சொல்லுங்களேன், பரலோக ராஜ்யம் ரொம்ப பெருசு. பரலோக ராஜ்யம் ரொம்ப பெருசு. இந்த பெரிய பரலோக ராஜ்யத்துல நிறைய பேர் வேலைக்கு தேவை. வேதம் சொல்லுது, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அப்ப நிறைய பேரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அவருடைய ராஜ்யத்திற்காக. நீங்க யோசித்து பாருங்க, 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த தேசத்துல ஒரு சிறு கூட்டம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு கூட்டம் தான் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறது. அப்ப மீதி இருக்கிற இந்த ஜனங்களை எல்லாம் ரட்சிக்கணும்னு சொன்னா ஆண்டவருக்கு இன்னைக்கு இருக்கிற அளவுக்கான வேலையாட்கள் போதாது. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் பத்தாது, திரளா வேணும். ஆனா என்ன பிரச்சனைனா, கர்த்தரால எல்லாரையும் பயன்படுத்த முடியுதானா? பயன்படுத்த முடியல. ஏன் பயன்படுத்த முடியலன்னா, சில காரியங்கள் தடை செய்கிறது. நமக்கெல்லாம் ஆசை, நம்ம எல்லாம் பயன்படணும். ஆண்டவர்கிட்ட எல்லாருமே நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க. இந்த நாள்ல உபாசத்துல நம்ம வந்திருக்கிறது எதுக்காக? யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு உபாசிக்கிறோம்? எதுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சாப்பாடை குறைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம்? சும்மாவா? கிடையாதே. ஏதாயிலும் ஒரு விதத்துல நான் கர்த்தருக்காக எழும்பணும், கர்த்தருக்காக பிரயோஜனப்படணும் அப்படின்னு. ஆனால் பிரயோஜனப்படக்கூடாதபடி சில காரியங்கள் நம்மை தடை செய்கிறது. சில காரியங்கள் நமக்குள்ள பதரை போல் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட பதர்களை விலக்கும்படியாய் போர் அடிக்கிறதற்கு ஒரு புதிதும் கூர்மையுமான ஆயுதமாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. போர் அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட உடனே நிறைய பேர் அடுத்தவனை போர் அடிக்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. எதையாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டா போதும், உடனே அடுத்தவனை சரி பண்ணணும்னு முண்டி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க. இன்னைக்கு இந்த காலை வேளையில நீங்களும் நானும் சரி பண்ண போறது நம்முடைய வாழ்க்கைய. அல்லேலூயா.
பக்கத்துல சொல்லுங்களேன், நம்மளை சரி பண்ணணும். சொல்லுங்க, நம்மளை சரி பண்ணணும், நம்ம மாறணும். அல்லேலூயா. நம்ம மாறணும். நம்மளை மாற்றுகிறதற்காக கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக ஆண்டவர் இன்னொரு மனுஷனை பயன்படுத்த போறதில்ல. இந்த காலை வேளையில சொல்லுகிற உங்களையே கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, உங்களுக்குள் இருக்கிறதானே ஆவியானவரே உங்களை போதித்து நடத்த அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை போதிப்பாரு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை போதிப்பாரு. ஆண்டவர் உங்களை போதிப்பாரே ஒழிய உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். நிறைய நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கிறது, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும், என்னை நீங்க அப்படி கொண்டுட்டு போயிருங்க அப்படின்னு. நீங்க எவ்வளவு முக்கியமான நபரா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு போராடினாலும் சரி, கர்த்தர் ஒரு காரியத்தை மிக தெளிவாய் நமக்கு சொல்லி இருக்கிறார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் உங்கள் காதுகளுக்கு பின்னாக இருந்து கேட்கும். இன்றைக்கு இந்த உபாச நாளுக்காக யோசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, என்னுடைய இருதயத்தில் இப்படி ஒரு வார்த்தை கர்த்தர் வைத்தார். அநேகருடைய ஜெபம், அநேகருடைய கண்ணீர், ஏன் இதை அனுமதித்தீர் அப்படின்னு இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறத நான் உணர்ந்தேன். Why have you permitted this? இன்னைக்கு நீங்க கடந்து போகிற சில கடினமான பாதைகள், சில நெருக்கங்கள், சில உபத்திரவங்கள், பதில் தெரியாத சில கேள்விகளுக்கு முன்பாக நின்று கொண்டு ஆண்டவரிடத்துல நீங்க கேட்குறீங்க, ஆண்டவரே ஏன் இதை அனுமதித்தீங்க? இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருக்கான பதிலை உங்களுக்கு தருவாரு. ஆமென். ஏன் இது நடந்தது? ஏன் இதை நீங்க அனுமதித்தீங்க? இதை ஏன் நீங்க தடுத்திருக்க கூடாது? ஒருவேளை என்னுடைய கிரியைகள் தான் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களுக்கான காரணமா இருந்தால் நான் ஏன் அதை செய்தேன்? அதை செய்யாம என்ன நீங்க தடுத்திருக்கலாம் இல்லையா? நிறைய பேருக்கு இப்படி ஒரு கேள்வி. அதை செய்யாம என்ன தடுத்திருக்கலாம். இன்னைக்கு இந்த காலை வேளையில உங்க முகத்துக்கு நேரா கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஒரு மனுஷனையும் கர்த்தர் தடுக்க மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை தடுக்க மாட்டார். உங்களை தடுக்க மாட்டார். இதை ஒரு நாள் நீங்க மறக்க கூடாது. ஆனால் உங்களை போதிப்பார். He will instruct you. உங்களுக்கு போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார். வழி தவறி நடக்கும் பொழுது, ஆண்டவர் போதித்த பின்பும், கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்ட பின்பும், அந்த சத்தத்துக்கு செவி கொடாம நம்முடைய திசை மாறும் பொழுது, வேதவசனம் சொல்லுகிறது, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் உங்கள் காதுகளுக்கு பின்னாக இருந்து கேட்கும். வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் பொழுது, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் காதுகளுக்கு பின்னால. பக்கத்துல சொல்லுங்க, பின்னால கேட்கும். எப்ப கேட்கும்? போக விட்டுட்டு பின்னால. அல்லேலூயா. போக விட்டுட்டு பின்னால கேட்கும். கர்த்தர் காண்பிக்கிற பாதையில நீங்க நடக்கும்போது சில நேரங்களில் தடைகளை நீங்க காணக்கூடும். கர்த்தர் தான் உங்களை நடத்தியிருப்பாரு. அந்த பாதையில சில தடைகளை பார்த்தாலும் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் நடத்துகிற பாதையா இருக்குமானால், கர்த்தர் காண்பித்த பாதையா இருக்குமானால், அதுல வழியே அடைக்கப்பட்டிருந்தாலும் வசனம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னாக போவார். திசை மாறினீங்கன்னா பின்னால கேட்கும். கர்த்தர் காண்பித்த பாதையில போனீங்கன்னா உங்களுக்கு முன்னால் அவர் போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துட்டு போங்க, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றவங்களா இருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வேணாலும் நீங்க படிக்கிறவங்களா இருங்க, ஆனால் உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய வேத வாசிப்பும் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமும் உங்களுடைய அனுதின வாழ்க்கையில கிரியையாய் வெளிப்படுவது அவசியம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கிரியையா வெளிப்படணும். இது கிரியையா வெளிப்படலைன்னு சொன்னா உங்களை கர்த்தர் பிரயோஜனப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமைப்பட முடியாது. யோனா கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். அதனாலதான் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை யோனாவின் இடத்துல கொடுத்தாரு. யோனாட்ட சொன்னாரு, யோனாவே நீ எழுந்து மகாநகரம் ஆகிய நினிவேக்கு போ. நீ அங்க போய் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லு, இன்னும் 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், அழிக்கப்பட இருக்கிறது. போய் பிரசங்கம் பண்ணு, என் வார்த்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப யோனா எழும்பியாச்சு, போயாச்சு. எங்க போயாச்சு? எங்க போயாச்சு? நினிவேக்கா தர்சீசுக்கா?
ஆண்டவர் தடுத்திருக்கலாம்ல. நம்ம சில நேரத்துல போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு சிக்கி சீரழிஞ்ச பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரை டிக்கெட் கிடைக்காம பண்ணிருக்கலாம்ல. என்ன பண்ணிருக்கலாம்ல? என்ன பண்ணிருக்கலாம்ல? நான் தான் தர்சீசுக்கு தான் போனேன்னு நமக்கு தெரியுது இல்ல. இன்னொன்னு சொல்றேன், நீங்க திசை மாறி போறீங்கன்னு அவருக்கு முன்னாலேயே தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தப்பு பண்றீங்க, தப்பு பண்ண போறீங்கன்னு அவருக்கு தெரியும். போக விட்டு உதவாங்க வைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நடத்துற விதம்ங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. கர்த்தர் நடத்துற விதம் ரொம்ப வித்தியாசமானது. நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களை குழந்தைய போல நடத்திருப்பாரு. ஒரு பள்ளத்துக்கிட்ட போறீங்கன்னு ஐயோ விழுந்துற போறிய அப்படின்னு உங்களை வந்து தூக்கி எடுப்பாரு. முன்னாடி தூக்கி எடுப்பாரு. ஆனா என்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க வளர 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 கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க புரிந்து கொள்ளணும். குழந்தைக்கு ஏற்ற கிரியைகளை நீங்க ஒழிப்பது அவசியம். குழந்தையா இருக்கும்போது குழந்தையை போல நான் சிந்தித்தேன், குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல நான் யோசித்தேன். ஆனால் புருஷன் ஆன போதோ குழந்தைக்கேற்ற காரியங்களை எல்லாம் நான் என்ன செய்தேன்? கர்த்தர் ஒழிக்கல. யார் ஒழித்தது? யார் ஒழித்தது? அந்த வசனத்தை அப்படியே வாசிங்களேன். ஏசி கொஞ்சம் குறைச்சிருங்க, வாசிங்க. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். குழந்தைக்கு ஏற்றவைகளை கர்த்தர் ஒழித்து விடவில்லை, நான் ஒழித்து விட்டேன். அல்லேலூயா. ஒழித்தார் அல்ல, ஒழித்து விட்டேன். ஆமென். ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்கும்? குழந்தை என்ன செய்யும்? ஒரு கடை வீதிக்கு ஒரு குழந்தைய கூட்டிட்டு போனா அந்த குழந்தை என்ன செய்யும்? எதெல்லாம் பார்க்குதோ எல்லாம் வேணும்னு கேட்கும். வாங்கி கொடுக்கலன்னா தரையிலே படுத்து புரண்டு அழும். இதுதான் யாருடைய குணம்? குழந்தையுடைய குணம். சிலருக்கு பார்க்கறது எல்லாமே வேணும். சிலருக்கு பார்க்கறது எல்லாமே வேணும். எல்லாமே தனக்கு தான் வேணும்னு ஆசை. எல்லாமே எனக்கு தான். இது யாருடைய குணம்? இது யாருடைய குணம்? குழந்தையுடைய குணம். நான் குழந்தையா இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன்னா குழந்தையை போல, அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, குழந்தையை போல பேசினேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்தேன்? பேசினேன். குழந்தை மாதிரி பேசினேன். எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும். எல்கேஜி டீச்சர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க எந்திரிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணும். என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்? மிஸ் என் பென் என்னுடைய பென்சில் எடுத்துட்டான், என் ஸ்கேல் எடுத்துட்டான், என் ரப்பர் எடுத்துட்டான். என் பையனுக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு ரப்பர் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் கொடுக்கணும். என்ன நேத்து தாண்டா வாங்கினேன், அது யாரோ எடுத்துட்டாங்கப்பா. அதையும் மீறி நான் வந்துட்டு போயிட்டு நீ இப்படி தொலைச்ச தப்பு இல்லை அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அவன் பாவம் இல்லை, அதனால அவனுக்கு கொடுத்துட்டேன். அவன் பாவம் இல்லை. நான் அப்ப அவன்கிட்ட கேட்பேன், உனக்கு தெரிஞ்சு எடுத்தானா தெரியாம எடுத்தானான்னு கேட்பேன். எனக்கு தெரிஞ்சுதான் எடுத்தான்னு சொல்லுவான். நம்மள்ட்ட தெரியாம மட்டும் யாரும் எடுக்கிறது விட்டுறக்கூடாது. யாரா எடுத்தான்னு கேட்டா அதுக்கும் கரெக்டா பதில் சொல்லுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு காரியத்துல ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். குழந்தையை போல எண்ணங்கள் நமக்குள்ள ஒழிக்கப்பட வேண்டியது அவசியம். குழந்தை எல்லாத்துக்கும் ஆசைப்படும். ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. இப்ப நீங்க கடைக்கு போனீங்கன்னா எப்படி ஆசைப்படுவீங்க? எல்லாத்துக்கும் ஆசைப்படுவீங்களா? என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். இந்த குழந்தை எல்லாத்துக்கும் ஆசைப்படும், எல்லாத்தையும் யோசிக்கும். இந்த குழந்தைகிட்ட விலையேறப்பட்ட பொருள் ஏதாவது தர முடியுமா? ஒரு முக்கியமான பொருளை கையில கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால் உங்களை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமா இந்த காலை வேளையில கர்த்தர் எதற்கு மாற்றுகிறார் தெரியுமா? உங்களுக்குள்ளா இருக்கிற குழந்தைக்கேற்ற சில அனுபவங்களை நீங்கள் ஒழிக்கும்படியாக. அல்லேலூயா. இதை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு உங்களை புதிய எந்திரம் உள்ள, புதிய பற்கள் உள்ள எந்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். பார்க்கறதெல்லாம் எனக்குங்கிற எண்ணம் இந்த காலை வேளையில ஒளிந்து போவதாக. அல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க உங்களுக்காக. எனக்குள்ள இருக்கிற எண்ணம் அப்படி மாறட்டும் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையினுடைய 4 பரிமாணங்களிலும் நம்ம இந்த டிசிப்ளினை கற்றுக்கொள்வது அவசியம்.
நம்முடைய குடும்பத்தில் அதை கற்றுக்கொள்வது அவசியம். இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள்ல உறவுகள் சரியில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, கண்ணால் காண்கிற உன் சகோதரனை நீ நேசிக்காம காணாத தெய்வத்தை நீ அன்பு செலுத்த முடியாது. இன்னைக்கு சொந்த சகோதரர்களுக்குள்ள சமாதான குறைவு. எதனால? ஏன் சண்டை, ஏன் சமாதான குறைவு? இந்த குழந்தைய போல சில எண்ணங்கள். அவன் ஒரு வண்டி வாங்கிட்டானா போதும், அவன் ஒரு வண்டி வாங்கிட்டா போதும், அந்த வண்டியை பார்த்து பெருமூச்சு விடுறது. இவனுக்கு வண்டி இல்லாமலாம் இல்லை, இருக்கு. ஒரு வீட்டில் வண்டி வாங்கினாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரே வீட்டில் 3 பேர் உடன் பிறந்தவங்க, ஒரே வீட்டில் ஒரே மாடிக்கு மேல மாடி கட்டி அப்படி 3 மாடி வீட்டில் அப்படி குடியிருக்கிறாங்க. ஒரே வண்டி தான் 2 பேரும் வச்சிருக்கிறாங்க. இவன் ஒரு 2 மாசம் முன்னாடி வாங்கினா, 2 மாசத்துக்கு பிறகு அவங்க தம்பி வாங்கினான். அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த இடப்பட்ட அந்த 2 மாசத்துல அதே பிராண்டு அதே வண்டியில ஒரு புது மாடல் விட்டுட்டாங்க. அதனால அவன் புது மாடல் வண்டி வாங்கிட்டான். இவன் புது மாடல் வண்டி வாங்கிட்டனால 2 மாசத்துக்கு முன்னால வாங்கின வண்டி இவனுக்கு இப்ப பிடிக்கல. ஏன் ஏன் பிடிக்கல? வாங்கி 2 மாசம் தான் ஆகுது, அதை விற்கணும்னு இருக்கிறான். என்ன காரணம்? அவன் வாங்கிட்டான். சரி, அப்படி அதுல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம் பாஸ்டர். ஏதாவது கார்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணா பரவாயில்ல, 2 வீலர்ல ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி நீ என்ன பண்ண போற? இருந்தாலும் அது ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும்ல. இது யாருடைய புத்தி? இது யாருடைய புத்தி? குழந்தை கேட்ட புத்தி. இது குழந்தை கேட்ட புத்தி. குடும்பத்துக்குள்ள சமாதானம் குறைவது கொண்டு வரும். உறவுகளை சரியா நீங்க கையாள முடியாது. கூட பிறந்தவன்ட்டே எப்படி பாக்குறாங்கன்னா பக்கத்து வீட்டை எப்படி பார்ப்பாங்க, எதிர்த்த வீட்டை எப்படி பார்ப்பாங்க. ஆனா இவ்வளவு குறைவான எண்ணங்கள் உள்ள இருந்துகிட்டு ஒரு பக்கம் நைட் உட்காந்து ஜெபம் பண்றது, ஆண்டவரே என் எதிர் வீட ரட்சிப்பின் பாதையில அவனை பார்த்து பெருமூச்சு விடுறது யாரு? அவனை பார்த்து பெருமூச்சு விடுறது யாரு? நம்மளே பெருமூச்சு விட்டுட்டு அவனுடைய ரட்சிப்புக்காக இன்னொரு பக்கம் ஜெபம். கர்த்தர் ஜெபத்தை கேட்க முடியாது. இது குழந்தை கேட்ட புத்தி. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானமுள்ளவர்களாய் தேவ பிள்ளைகள் மாறுவது அவசியம். சமுதாயத்துக்கு அடுத்த வாழ்க்கையில ஞானமுள்ளவர்களா இருப்பது அவசியம். சில குடும்பங்கள் இன்னைக்கு கடன் பாரத்துல கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துட்டு நிக்கிறாங்க. மேற்கொள்ள முடியாத கடன் பாரத்துக்குள்ள போய் மாட்டிட்டு கிடக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அடுத்தவனை பார்த்து வாழ்க்கையை வாழ்றது, அடுத்தவனை பார்த்து வாழ்றது. தீபாவளி கொண்டாடுற மாசத்துல சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாம் நல்லா புது துணி எடுத்து ஜம்முன்னு போட்டுட்டு இருப்பாங்க. நம்மளும் விடாது, கடன் வாங்கியாவது போய் எடுத்துரும். எதுக்கு? ஊரே புது துணி போடும்போது நாங்க மட்டும் போடாம இருந்தா எப்படி? சரி, தீபாவளிக்கு எடுத்தாச்சு துணியை, வெயிட் பண்ணி கிறிஸ்துமஸுக்கு போடுவோன்னு கிடையாது. புதுசு ஒன்று இருந்துட்டா உள்ளுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? உருத்தம். அதை போடுற வரைக்கும் தூக்கம் வராது. அதை எடுத்து போட்டாச்சு. இப்ப கிறிஸ்துமஸுக்கு திரும்ப ஏசப்பா பிறந்த நாளைக்கு நாங்க துணி எடுக்கலன்னா எப்படி பாஸ்டர்? அதுவும் கடன், இதுவும் கடன். நான் சும்மா துணியோட முடிச்சுக்கிறேன். இதை தாண்டி உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தா வீட்டில் சாப்பாடுக்கு வழி இருக்கோ இல்லையோ 100 இன்ச்சுக்கு ஒரு பெரிய டிவி இருக்கும். இந்த டிவி விலை என்னன்னு கேட்டா வெக்கமே இல்லாம சொல்லுவாங்க 5 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னு. கடன் எவ்வளவு இருக்கு? டிவியுடைய விலை எவ்வளவு? எதுக்கு அது? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த காலை வேளையில நீங்க நிதானித்து பார்க்கணும். சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துறத தடுக்கும். அல்லேலூயா. இந்த உபவாச நாள் எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேண்டி வேறு ஒன்றுனாலும் போகாது. இந்த ஆடுற பிசாசு எல்லாம் மேட்டர் இல்லை, பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் அப்படியே போயிடும். இந்த பிசாசு இருக்கு பாத்தீங்களா, இந்த குழந்தை கேட்ட புத்திங்கிற ஒரு பிசாசு இருக்கு பாத்தீங்களா, இது ஆடெல்லாம் செய்யாது, இது ஆடெல்லாம் செய்யாது. நீங்க தான் பிடுங்கணும். அல்லேலூயா. இது உபவாசத்துல தான் கரெக்ட் ஆகும். மாம்சத்து நிச்சயங்கள், லௌகிக ஆசைகள் எல்லாம் சாக ஒப்பு கொடுக்கப்படுவது அவசியம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற அந்த கேள்விக்கான பதில், ஏன் இந்த பாடு? இந்த குழந்தை கேட்ட புத்தி ஒழிக்கப்படலை. சிலரை ஊழியத்துல ஆண்டவரால பயன்படுத்த முடியல. வாழ்க்கை 4 பரிமாணம் சொன்னேன் இல்லையா? 1
சமுதாயம், இன்னொன்று குடும்பம், முடிஞ்சாச்சு. அடுத்தது வேற என்ன இருக்கு? வேலை ஸ்தலத்தை எடுத்துக்கிடுவோம். கடைசியா ஊழியத்துக்குள்ள வருவோம். வேலையில சிலரால பிரயோஜனப்பட முடியல. காரணம் என்ன தெரியுமா? வேலையில அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையோ அல்லது அவங்களுக்கு இருக்கிற தொழிலோ அவங்களுக்கு பெருசா தெரியாது. அடுத்தவன் கதை என்ன, இதைதான் பார்க்கணும். இயேசுநாதரோட இந்த சீஷர்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பேதுருக்கு எப்பவும் யார் மேல கண்ணு? யோவான் மேல கண்ணு. யோவானுக்கு எப்பவும் யார் மேல கண்ணு? பேதுரு மேல கண்ணு. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை செய்யற இடத்துல கர்த்தர் உங்களை என்ன வேலைக்குன்னு வச்சிருக்கிறாரோ அந்த வேலையில உத்தமமா நீங்க ஓட கற்றுக்கொள்ளணும். ஆமென். அடுத்தவனுக்கு எவ்வளவு சம்பளம், அவனுக்கு என்ன வேலை, அவன் காரியம் என்ன, இது நம்முடைய அவசியம் அல்ல. சில தொழில் நடத்துவாங்க, அந்த தொழில் அவங்களால ஜெயிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இவங்க ஒரு கடையை போட்டு இங்க உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இவங்க வந்து ஒரு சாப்பாடு கடை நடத்துறாங்கன்னு வைங்க. எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குன்னு வச்சுடுவோம். கொரோனா காலத்தை நீங்க நினைச்சுக்கிடுங்க. எந்த கடையில கூட்டம் பெருகும்? எதுல பெருகும்? சாப்பாடு கடையிலையா இல்ல மாஸ்க் விற்கிறவனே எடுத்துக்கோங்க. மாஸ்க் விற்கிற கடையில கூட்டம் பெருகுமா? எதுல பெருகும்? சாப்பாடு கடை திறக்கவே முடியாது. அன்னைக்கு ₹1 மாஸ்கோடைய விலை எவ்வளவு? ₹100 வரைக்கும் போச்சு. இப்ப இவன் கண்ணு பூரா எங்க இருக்கு? எங்க இருக்கு? மாஸ்க் விற்கிறவன் மேல இருக்கு. அவன் பிளாட்ஃபாரத்தில் ஒரு கட்டில் விரிச்சு போட்டு அதுக்கு மேல வரிசையை அடுக்கி அவன் பாட்டுக்கு சம்பாதிச்சுட்டு இருப்பான். இவன் கண்ணு பூரா யார் மேல இருக்கு? கர்த்தர் இவங்களுக்கு கொடுத்த பிசினஸ் என்னது? கர்த்தர் இவங்களுக்கு கொடுத்தது என்னது? ஆனா கண்ணு யார் மேல? இப்ப இவன் என்ன பண்ணுவானா, இதை மூடிட்டு நானும் எதை விற்க போறேன். இவங்க விற்க போறதுக்குள்ள கொரோனா முடிஞ்சிடும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? உள்ளதையும் கெடுத்தாண்டா நொல்ல கண்ணா அப்படின்னு. எல்லாம் கெட்டு போயிடும். எல்லாம் கெட்டு போயிட்டு இப்ப ஆண்டவர்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் ஆண்டவரே இதை அனுமதித்தீர்? எதை? ஏன் இதை அனுமதித்தீர்? ஆண்டவர் சொன்னார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொள்ள ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. அப்படியே ஊழியத்தின் பாதைக்குள்ள வந்தா எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் பயன்படணும்னு ஆசை. உண்மையா இல்லையா? எல்லாருக்கும் ஆசை. எல்லாருக்கும் ஊழியத்துல பயன்படணும்னு ஆசை. எல்லாருக்கும் ஆண்டவருக்காக எழுமணும்னு ஆசை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. இன்னைக்கு இந்த காலை வேளையில நீங்க புரிஞ்சுக்கிடணும், உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க குடும்பத்திலயா இருக்கட்டும், உங்க சமுதாயத்திலயா இருக்கட்டும், சபையிலயா இருக்கட்டும், உங்க வேலை ஸ்தலமா இருக்கட்டும், உங்க தொழிலா இருக்கட்டும், உங்க தகுதிக்கு ஏற்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுது, எந்த மனுஷனையும் தகுதிப்படுத்துகிறவர் அவர்தான். அவர் எப்ப தகுதிப்படுத்துவார்? கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு அதிபதியாய் வைப்பார். அல்லேலூயா. எதுல உத்தமமா இருக்கணும்? எதுல? கொஞ்சத்துல. கர்த்தர் தன்னுடைய காரியத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க அடுத்த ஒரு காரியத்திற்காக ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் அதிகமாய் உங்களுக்கு செய்கிறவர் அவர். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறதை விட அதிகமா உங்களுக்கு அவர் செய்வார். ஆமென். கர்த்தருடைய காரியத்துல கொஞ்சம் ஆழமாவே நான் சொல்றேன் பாருங்க. இப்ப எனக்கு கூட நிறைய ஆசை இருக்கு. கீபோர்டு போடணும்னு ஆசை, கிட்டார் வாசிக்கணும்னு ஆசை, ட்ரம்ஸ் வாசிக்கணும்னு ஆசை, பாட்டு பாடணும்னு ஆசை, ஆராதனை நடத்தணும்னு ஆசை, பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை. எத்தனை ஆசை? எத்தனை ஆசை? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்கா இல்லையா? இப்ப நான் போய் இந்த கீபோர்டில் உட்கார்ந்தேன்னா இது என்ன சத்தம் போடும்? எனக்கு தெரியும். அது கொஞ்சம் நான் உட்கார்ந்தா நல்லா சத்தம் போடுமா, இல்லை அவன் உட்கார்ந்தா நல்லா சத்தம் போடுமா? யார் உட்கார்ந்தா நல்ல சத்தம் வரும்? பாஸ்டர்லாம் பார்க்க வேண்டாம். அந்த தம்பி போட்டா அது எப்படி சத்தம் போடும்? அது நல்லா சத்தம் போடும். அது கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? சரி, கீபோர்டாவது பரவாயில்ல, நான் தொட்டா கொஞ்சம் சுமாரா சத்தம் போடும். கிட்டாரை நான் தொட்டேன்னா அது என்ன பண்ணும்? சத்தமே போடாது. அது சத்தம் போட்டாலும் அது எப்படி இருக்கும் தெரியுமா?
இறைச்சலா இருக்கும், அதை கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. அப்ப அது யாரு தான் போடணும்? இப்ப இன்னைக்கு கிட்டார் இருக்கு சர்ச்சில், எனக்கு அதிகாரம் இருக்கு எடுத்து வாசிக்க. ஆனாலும் நான் என்ன பண்ணக்கூடாது, அது சும்மா கூட இருக்கட்டும். விளங்குதா உங்களுக்கு? அது எப்படி இருக்கட்டும்? அது சும்மா கூட இருக்கட்டும். எனக்கு ஆசை இருக்குங்கிறதுக்காக நான் தொட முடியாது அதை. ஏன்னா அதை நான் தொடறதுக்கு எனக்கு அதிகாரம் இருந்தும் எனக்கு அது தகுதியா இராது. நான் அதை தொட்டேன்னா நான் கெட்டேன். விளங்குதா உங்களுக்கு? நான் வேடிக்கை பொருளா மாறிடுவேன். இன்னைக்கு என்னை பார்த்தா, ஓ இந்த பாஸ்டரா, இவர் நல்லா பாடுவார், நல்லா பிரசங்கம் பண்ணுவார், நல்லா ஜெபிப்பார், இப்படி ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. இப்ப நான் கிட்டாரை தொட்டேன்னு வைங்க, அத்தனை பேர் கண்களை என்ன எப்படி பார்க்கும் தெரியுமா? கண் பிடுங்கப்பட்ட சிம்சோனை பார்த்த மாதிரி பார்க்கும். சிம்சோனை கண்ணை பிடுங்கி எந்திரம் அரைக்க வச்சு கடைசியில எப்படி நிறுத்திட்டாங்க? அநேகருக்கு முன்பாக ஒரு வேடிக்கை பொருளாய் நிறுத்தினார்கள். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அவன் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலை நிற்க கடவன். அல்லேலூயா. அவன் அழைக்கப்பட்ட அழைப்பிலே எப்படி இருக்க கடவன்? நிலை நிற்க கடவன். ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார், நீ எதை தொடணும், எதை தொடக்கூடாது. எல்லாமே நமக்கு வேணும்னு ஆசை இருக்கும், ஆனா எல்லாம் நமக்கு தகுதியா இராது. மாறாக நான் என்ன செய்யலாம் தெரியுமா? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படியாய். ஆண்டவரே, ஒரு சேரை நவுத்துறதுக்கு தான் என்ன நீங்க பெர்மிட் பண்ணியிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் அதை செய்யறேன். ஆமென். கிறிஸ்தவ ஜீவியத்துல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நன்மையான எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அழைப்பு இல்லை, அனுமதிக்கப்பட்டதை செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. we cannot do every good things. எல்லா நன்மையான காரியங்களையும் நாம் செய்ய முடியாது. நன்மையானவைகளை செய்ய நாம் அழைக்கப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அனுமதிக்கப்பட்டதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். we should do only permitted thing. அனுமதிக்கப்படாத ஒண்ணு தொடவே கூடாது. அல்லேலூயா. குழந்தை தான் என்ன செய்யும் தெரியுமா? எல்லாத்தையும் தொடும். நேற்று இந்த பூத்துறையில உண்மையிலே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த இடத்துல ஊழியத்துக்கு போற பிள்ளைகள், அந்த இடத்துல அந்த ஊழியத்தை எடுத்து நடத்துற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை துதிக்கிறேன். நல்ல ஒரு காரியத்தை அவங்க ஒழுங்குபடுத்தி இருந்தாங்க. பல நூற்றுக்கணக்கான ஆண்டவர் அறியாத ஜனங்கள் வந்து ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமென். எல்லா கிராம ஊழியங்களையும் அப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்தப்படணும். அது அதுக்கு பொறுப்பா இருக்கிறவங்க நீங்க அதை எடுத்து செய்யணும். உண்மையிலே அந்த குடும்பங்கள், அந்த ஊழியத்தில் ஈடுபடுறவங்க கொடிய தரித்திரத்தில் இருக்கிறவங்க, ஒருத்தர் கூட மல்டி மில்லியனர்லாம் கிடையாது, கொடிய தரித்திரத்தில் இருக்கிறவங்க. நேற்று சாயந்தரம் வரைக்கும் கூட நான் என் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தது என்னன்னா, இன்னைக்கு போனாலும் நம்ம அங்கே ஒன்றும் பேசலாம் வேண்டாம், நம்ம சைலண்டா உட்காந்துருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் இருந்தேன். ஆனா காலையிலிருந்து அவங்க ஏற்படுத்தின அந்த ஏற்பாடுகள் இது எல்லாவற்றையும் போய் பார்த்த உடனே உண்மையிலேயே மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, இந்த இடத்துல உங்க நாமம் உயர்த்தப்படணும், எப்படியாவது ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படணும். ஒரு தெருவை அப்படியே கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி ஒரு ஸ்டேஜை போட்டு அதை ரொம்ப நேர்த்தியா அவங்க அதை ஒழுங்கு செய்திருந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கூட்டத்துல நாங்க ஒரு காரியத்தை பார்த்தோம். என்ன தெரியுமா? நிறைய சின்ன பிள்ளைகள், நிறைய பொடிசு பொடிசு பிள்ளைகள். இந்த பொடி பிள்ளைகள்லாம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? அதுங்களுடைய டான்ஸோ இல்லையோன்னு தெரியாது, யார் டான்ஸ் ஆடினாலும் சரி அது ஏறிடும். நான் பிரசங்கம் பண்றதுக்கு மேலே ஏறினேன், பின்னாலே ஒரு பையன் ஏறிட்டான், ஏறி வந்து காலை பிடிச்சிக்கிட்டான். இதுதான் குழந்தை கேட்ட புத்தி. அது சின்ன பிள்ளை, அது ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒருவேளை உங்களில் ஒருவர் அவங்க டான்ஸ் ஆடும்போது நீங்களும் மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, கன்றாவியா இருக்காது? கர்த்தருக்காக ஆடுறது நல்லதா கெட்டதா? நல்லது. ஆனா செய்ய அதிகாரம் இருக்கா? தகுதியா இருக்குமா? தகுதியா இராது. அல்லேலூயா. இந்த குழந்தை கேட்ட புத்தி தான் ஒழிக்கப்படணும். கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, இந்த பதரை போரடித்து தனியா பிரிக்கத்தக்க கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமா என்னை மாற்றுங்கப்பா. அல்லேலூயா. பக்கத்துல எப்படி சொல்லுங்களேன், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சொல்லுங்க, சில்லற புத்தி எல்லாம் வெளியே போகணும் அப்படின்னு. ஆமென். ஒரு வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் குவார்ட்டரை கம்ப்ளீட் பண்ண போறோம், மறந்துடாதீங்க.
ஏப்ரல் மாதம் வந்துருச்சுன்னா 1/4 நம்ம முடிக்கிறோம். கொர்நேலிய மிஷனை எத்தனை பேர் நீங்கள் சீரியஸாக எடுத்துருக்கிறீங்கன்னு தெரியல. இதுக்கு மேலே உங்களுக்கு டைம் கிடையாது, இதுக்கு மேலே நேரம் கிடையாது. எத்தனை பேர் நீங்கள் ஜெபித்த ஆத்துமாக்களை சந்தித்தீங்க இந்த 3 மாசத்துல? உண்மையாக சொல்லுங்க, எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஆத்துமாக்களை நேரில் போய் பார்த்தீங்க? அப்படி பார்த்தவங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். ஒரு 4 பேர் 5 பேர். மீதி எல்லாரும் ஆண்டவரே வாரும் தாரும். என்னது? எதை தாரும்? ஆத்துமாக்களை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும், வாரும் தாரும். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார் நீ போங்கிறாரு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? நீர் தாரும், நீர் வந்து தாரும், நீரே வீட்டில் போய் கூட்டிட்டு வந்துடும். ஒரு அசைவு வராது. நீங்க எழுதி வச்சிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுடைய கணக்கு கர்த்தர் உங்கள் இடத்துல விசாரிப்பார். ஒவ்வொருத்தருடைய கணக்கு கர்த்தர் விசாரிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள், சில பாடுகள் தீரணும்னு சொன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க புறப்பட்டு போவது அவசியம். நீங்க புறப்பட்டு போவது அவசியம். நீங்க கர்த்தருக்காக பயன்படுவீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் எந்த எல்லைக்கும் போவார். அல்லேலூயா. உங்களுக்காக எந்த எல்லைக்கும் ஆண்டவர் போவார். இனி மீதி இருக்கிற காலத்தில் இப்படி இருக்கக்கூடாது. இனி எத்தனை நாள் இருக்கு இந்த மாசம் முடிக்கிறதுக்கு? இன்னொரு 10 நாள் இருக்கு. இந்த 10 நாள் நீங்க எழுதியிருக்கிற அத்தனை ஆத்துமாக்களையும் நீங்க போய் பார்த்தாகணும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? உண்மையில ஜெபம் பண்றவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்ப்போம். நல்லா கை வைத்துங்க, எல்லாரையும் பார்க்கணும். உண்மையிலே ஜெபிக்கிறீங்களா? இன்னையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறீங்களோ அத்தனை பேரையும் போய் பார்க்கணும். இது ஒரு பொருத்தனை ஆண்டவருடைய சமூகத்தில் எடுங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ஒரு மந்தையின் மேல மெய்ப்பனுக்குன்னு சில அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின்படி சொல்றேன், அநேக நாட்களா நீங்க காத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். இந்த 10 ஆத்துமாக்களை நீங்க சந்தித்து ராஜ்யத்தின் அன்பை நீங்க அவரிடத்துல பிரசித்திப்படுத்துங்க. நீங்க அநேக நாட்களை காத்திருந்து ஜெபிக்கிற சில விண்ணப்பங்களை கர்த்தர் முடிவுக்குள்ள கொண்டு வருவார். ஒரு பதிலை தருவார் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சும்மா சோம்பேறியா உட்கார்ந்துருப்பீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. இந்த பதறான அனுபவங்கள் எல்லாம் விலகி போகணும். புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் மாறணும். அல்லேலூயா. குழந்தைக்கு ஏற்ற எல்லாம் ஒழிக்கப்படணும். ஆமென். குழந்தைக்கு ஏற்ற எண்ணங்கள் எல்லாம் ஒழிக்கப்படணும். ஒரு புருஷனை கர்த்தர் எப்படி நடத்துவார் அதை அறிந்து கொள்வது அவசியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அது குறித்து வாசிக்கிறோம். உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியா மாற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆண்டவருடைய சத்தத்தை அப்படியே கேட்டு பின்பற்றி வந்த இந்த ஆபிரகாம் 5வது வசனத்திலே கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாரு. 5வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். எத்தனாவது வசனத்துல ஆரம்பிச்சாரு? முதல் வசனத்துல ஆரம்பிச்சார். நம்ம ஏதோ நினைக்கிறோம் 100 வயசு வரைக்கும் ஆபிரகாம் நடந்துட்டு இருந்தாருன்னு. இல்ல, ஆரம்பிச்ச உடனே எது வந்து போச்சு? கானான் தேசம் வந்து போச்சு. வந்து சேர்ந்தாச்சு. வந்து சேர்ந்த பிறகு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கானான் தேசத்துல ஒரு பஞ்சம், இந்த கானான் தேசத்துல ஒரு பஞ்சம் வருது. இந்த பஞ்சத்து நிமித்தமா இப்ப ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்யறாரு. எகிப்துக்கு போவோம். எங்க போவோம்? எகிப்துக்கு போவோம். கர்த்தருடைய சமூகத்துல பஞ்சம் வந்த உடனே சிலர் எடுக்கிற தீர்மானம் எங்க போவோம்? கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் குழந்தையா இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கல, புருஷனா இருக்க அழைத்திருக்கிறார். குழந்தையா இருக்கும்போது ஒரு குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? மதிய நேரம் வந்துட்டாலே போதும், யார் தட்டுன்னெல்லாம் பார்க்காது. சாப்பிட்ற பொருள் எங்க இருந்தாலும் அது எடுத்துரும். சிலது சாப்பிட்ற பொருளான்னு கூட தெரியாது, கிடைக்கிறது வாய்க்குள்ள எடுத்து போட்டுரும். இது யாருடைய புத்தி? இது யாருடைய புத்தி? குழந்தையினுடைய புத்தி. யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுரும். கொஞ்சம் வளர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு சில நேரம் பசி இருக்கும், கையில காசு இருக்காது, வழி நெடுக்க ஹோட்டலா இருக்கும். உங்களுக்கு போய் கேட்கணும்னு தோணுமா? ஏன் தோணல? தன் நிலை அறிந்ததுனால்.
அந்த ஹோட்டல் இருக்கிற விலைக்கும் என் பாக்கெட்ல இருக்கிற பைசாவுக்கும் ஒத்து போகாது, நான் உள்ள போக முடியாது. இது யாருக்கு தெரியும்? இது புருஷனுக்கு தெரியும், பெரிய ஆளுக்கு தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய மனுஷன் தான் அப்படின்னு. இப்ப சொல்லுங்க, பெரிய மனுஷனா நடந்துக்கோங்க அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்தணும்னா பெரிய மனுஷனா நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிப்போம். நம்ம ரேஞ்சுக்கு எந்த ஹோட்டல்ல போகலாம்? கையில் ஒரு 10,000 ரூபா இருந்தால் 5 ஸ்டார் ஹோட்டல்னாலும் போயிடுவோம். இந்த 10,000மும் கந்து வட்டிக்கு கடன் வாங்கினதா இருந்தா என்னன்னு தோணும்? வேற ஒரு காரியத்துக்காக நான் வாங்கியிருக்கேன், அதை வீணாக்கிடக்கூடாது. 20 ரூபாய்க்கு எங்கேயா பட்ட சாதம் கிடைச்சா அதை சாப்பிட்ருவோம். தோணுதா தோணலையா? பாக்கெட்ல பைசா இல்லாம இல்லை, இருக்கு. ஆனாலும் எதுக்கு போகுது கை? ஏன் ஏன் அந்த 20 கூட எடுக்க முடியலன்னா பட்டினியாவே நடக்கும். ஏன்? தன்னிலை அறிந்த நாள். தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாருன்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்து ஓட்டத்தை தொடங்கின ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய உத்தம புருஷர்கள் கடைசி வரையில அந்த பாதையில ஓடணும். அல்லேலூயா. இப்ப கானான்ல ஒரு பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? எகிப்துக்கு போகும்படி தீர்மானித்தார். எங்க போறதுக்கு? எகிப்துல போய் தங்கும்படி. அப்படிதான் எழுதியிருக்கு. அங்க போய் எகிப்து தேசத்துல தங்கும்படி அவ்விடத்திற்கு போனார். இப்ப போகிறவனுக்கு ஆண்டவர் போதித்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போறவனுக்கு ஆண்டவர் போதித்தார். ஆபிரகாமுக்கு என்ன போதித்தார் தெரியுமா? எகிப்துல இருக்கவங்க மோசமான ஆட்கள்பா, நீ போனீன்னா உன்னை கொன்னுட்டு உன் மனைவிய எடுத்துட்டு போயிடுவாங்க. அவ பார்க்கறதுக்கு அழகுள்ளவளா இருக்கிறா, அதனால உன்னை கொன்னுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவளை எடுத்துருவாங்க. உங்களுக்கு எல்லாரையும் பத்தி தெரியுமா? ஒரு இடத்துக்கு போகணும்னாலே அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனா இங்க ஆபிரகாம் சொல்லுகிறார் பாருங்க, தன் மனைவிட்ட சொல்லுகிறாரு, எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். மனைவிட்ட என்ன சொல்றாரு ஆபிரகாம்? நான் கேட்கிறேன், ஒரு வாய் சாப்பாடுக்காக இப்படி போகணுமா? கானான்ல இருந்தவெல்லாம் செத்தா போயிட்டான். கானான்ல யாருமே உயிரோட இல்லையா? அதோட எல்லாம் செத்து போயிட்டாங்களா? அந்த பஞ்சத்துல கொஞ்சம் பேர் பிழைச்சாங்களா பிழைக்கலையா? பிழைச்சாங்கல்ல. இந்த வேலையை செய்யறது யாரு? இதை செய்யறது யாரு? ஆபிரகாம். இதுக்கு துணை போறது யாரு? நாட்டு சட்டத்துல ஒண்ணு இருக்கு தெரியுமா? தப்பு செய்யறவனை விட தப்பு செய்ய தூண்டுறவனுக்கும் அதுக்கு துணை போறவனுக்கும் தண்டனை ஜாஸ்தி. இப்ப ஆபிரகாம் செய்ய போறது என்னவோ ஒரு தப்பு. எகிப்து ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு இடம். சிலதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. இந்த எகிப்து, பாபிலோன் இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. எப்படின்னா சிலர் பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும் பாத்தீங்களா நமக்கு? அதே மாதிரி எகிப்துனாலே ஆண்டவருக்கு அடிக்கணும்னு தோணும். பாபிலோன்னா கர்த்தருக்கு அருவருப்பு, ஏரோதுனா கர்த்தருக்கு எரிச்சலா இருக்கும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு சுத்தமா பிடிக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இதுக்குள்ள கால் வைக்க போறது யாரு? இது யார் உள்ள வைக்க போறது? உள்ள போனா என்ன நடக்க போகுது? மனைவியை தூக்கிட்டு இவனை கொல்ல போறாங்க. சிலருக்கு தாங்க செய்கிற காரியம் எப்படிப்பட்ட மோசமான பின் விளைவுகளை ஏற்படுத்தும்னு நல்லா தெரியும். தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது, இந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா சில தீமையான காரியத்துக்கு நம்ம உடன்பட வேண்டியது இருக்கும். கர்த்தர் அருவருக்கிற கிரியைகளை செய்ய வேண்டியது இருக்கும். சில இடத்துல போனா பரியாச உதடுகளோடு உட்கார்ந்து பேச வேண்டியது இருக்கும். சில பொருட்களை நான் வாங்கக்கூடாது, நான் வாங்கினா அது என்ன பரிசுத்தத்துக்கு நேரா நடத்தாது, அது என்ன தீமைக்கு நேரா நடத்தும். நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்ச பிறகும் எங்க போய் நிக்கிறது? அதே எகிப்துக்குள்ள. சில நேரம் வீட்டுல தனியா உட்கார்ந்து இருக்க கூடாதுன்னு தெரியும். தனியா உட்கார்ந்து இருந்தேன்னா கண்ட யோசனைகள் உள்ள வரும்னு தெரியும். தேவையில்லாத ஆட்களோடு பேச தோணும், தேவையில்லாத பிரச்சனைகள் எழுமுன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறது? யோனாக்கு தெரியாமல்ல, நல்லா தெரியும். நான் தர்சீசுக்கு படகு ஏறினா கர்த்தர் சும்மா விட மாட்டாருன்னு.
தெரிஞ்சுதான் எங்க போய் உட்கார்ந்தான்? எங்க போய் உட்கார்ந்தான்? அண்டர் கிரவுண்ட்ல போய் உட்கார்ந்தான். கப்பலின் அடித்தட்டுல போய் படுத்துக்கிட்டான். நான் உள்ள போனா என் உயிருக்கே ஆபத்துன்னு ஆபிரகாமுக்கு தெரியும். உயிருக்கு ஆபத்துங்கிறத விட நீங்க யோசிச்சு பாருங்க, கண் எதிரில் தான் மனைவியை இன்னொருத்தன் கூட்டிட்டு போயிடுவான். இது எவ்வளவு பெரிய கொடுமை. ஆனா மனைவியை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? உன் நிமித்தம் எனக்கு என்ன உண்டாகும்படி, என்ன உண்டாகும்படி, நன்மை உண்டாகும்படி. நீ என்ன சொல்லணும்? நீ என்ன சொல்லணும்? நீ என்ன புருஷன் சொல்லிடாத, யாருன்னு சொல்லு? சகோதரன்னு சொல்லு. அப்படி நீ சொல்லிட்டனா ஒருவேளை என்ன செய்வாங்க? சாகடிக்காம உயிரோட வச்சிருப்பாங்க. சரி, உன்னை உயிரோட வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஆல்ரெடி பார்வோன் மேல ஒரு கடுப்பு இருக்கு. ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன், காப்பாத்தி தான் ஆகணும். ஆபிரகாம் செத்து போயிட்டா வாக்குத்தத்தம் மதமாயிரும். இன்னைக்கு சிலரெல்லாம் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறது எதனால தெரியுமா? நம்மளெல்லாம் வச்சிருக்கிறது எதனால தெரியுமா? நம்மளை கை வச்சுட்டா உலகத்தான் கர்த்தருடைய நாமத்தை தூஷிப்பான். கர்த்தருடைய உடன்படிக்கை தகர்க்கப்பட்டுரும். நம்ம ஏதோ நினைக்கிறோம், நம்ம ஏதோ ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறனால தப்பிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. நம்ம மேல கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்குது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்குது. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம செய்யற சில சேட்டைகளை எல்லாம் பொறுத்துக்கிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப ஆபிரகாம் செய்யறது தப்புன்னு ஆண்டவருக்கு தெரியுது, ஆபிரகாமுக்கும் தெரியுது. யார் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினா? இதை யார் வெளிப்படுத்தியிருக்க கூடும்? முன்ன பின்ன எகிப்துக்கு போயிட்டு வந்தாரா? கிடையாது. கர்த்தரே உணர்த்திருப்பாரு. உணர்த்தனோட சில தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க. தீமை நடக்க போதுன்னு தெரிஞ்சிடும் முன்னாலே. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி மாறணுமா இல்லையா? மாறணுமா இல்லையா? கொஞ்சமும் மாறாம அந்த தீமை நடக்கட்டும்னு வேடிக்கை பார்க்கிறது. கர்த்தருடைய நாளை ஒருவனும் சகித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. நான் இதை செய்தேன்னா இப்படி நடக்குங்கிறத கர்த்தர் போதிப்பார். அதுக்குதான் சபையை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எங்க கொண்டு போய் சேர்த்தாரு? அனுதினமும் சபையில் சேர்த்தார். ஒரு நாள் டிலே பண்ணல, அனுதினமும் சபையில சேர்த்தார். என்னைக்கு ஒரு மனுஷன் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறானோ அவன் குழந்தை அனுபவத்தை ஒழிச்சிட்டு புருஷன் என்கிற ஸ்தானத்திற்குள்ள அவன் வருகிறான். அவனை கர்த்தர் சபையில சேர்க்கிறார். அல்லேலூயா. போதிக்கிறார். அவனுக்கு எகிப்துல கால் வச்சினா இது நடக்கும்னு போதிக்கிறாரு. ஆனா சமாளிக்கிறான். ஆபிரகாம் பிளான் பி போடுறான். கர்த்தர் பிளான் ஏ வச்சாருன்னா ஆபிரகாம் பிளான் பி ஒர்க் அவுட் பண்றாரு. நீ இப்படி மாத்தி சொல்லிடு, தப்பிச்சுக்கலாம், பாத்துக்கலாம். தப்பிச்சிட்டாங்க. பார்வோனை செம்ம வெளுவெளுத்தாரு. பார்வோன் மேல இருக்க வன்மத்தை எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமை சான்ஸா வச்சு தீர்த்துக்கிட்டாரு. ஆனால் எகிப்துல கால் வச்சதுக்கான தண்டனை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வராம போகல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 10 வருஷம் கழிச்சு வந்தது. சொல்லுங்க, எத்தனை வருஷம் கழிச்சு? எத்தனை வருஷம் கழிச்சு? 10 வருஷம் கழிச்சு. தப்பு செஞ்சவனோட செய்ய தூண்டினவனுக்கும் துணை போனவனுக்கும் தண்டனை ஜாஸ்தி. பாத்தீங்களா? இப்ப தூண்டினதும் துணை போனதும் யாரு? யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? சாரா. கானான் தேசத்துல கால் வச்சு 10 வருஷம் ஆகியும் பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது இப்ப சாரா வாய் திறந்து சொல்கிறா, என்னுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்து ஆகாரை நீர் சேரும், அவளை உம்முடைய மடியில நான் தரேன், அவள் நிமித்தமா எனக்கு ஒரு பிள்ளை உண்டாகட்டும், அவள் நிமித்தமா என் வீடு கட்டப்படட்டும். எகிப்துக்குள்ள போய் பொறுக்கிட்டு வந்த சில குப்பையை வச்சு உங்க குடும்பத்தை கட்டிடலாம், உங்க வாழ்க்கையை நடத்திடலாம் நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னு வைங்க, நீங்க செய்ய தொடங்கின நாள்ல இருந்து அது வேதனையாய் மாறும். ஆமென். ஆகார் அது வரைக்கும் நல்லா தான் இருந்தா, அது வரைக்கும் நல்லா இருந்தா. சாரா சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டிக்கிட்டே இருந்தா. என்னைக்கு அந்த எகிப்தின் காரியம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு உள்ள வந்துச்சோ, வேத வசனம் சொல்லுது, அடுத்த வசனத்தை நீங்க படிச்சீங்கனாலே ஒரு வித்தியாசத்தை இருக்கும். அங்க எழுதியிருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் ஆகாரோட சேர்ந்த போது, ஆகாரோட சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்தாள். கற்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது, கர்ப்பவதி ஆனதை அவள் கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். யார அற்பமா எண்ணினா? யாரு? அடுத்த வசனம் கூட கிடையாது. அதே வசனத்துல சொல்லி முடிஞ்சது, அதே வார்த்தையில முடிஞ்சது மொத்தமா.
கர்த்தருடைய பிள்ளைகளே, எகிப்துல உள்ள கால் வச்சிங்கன்னு வைங்களேன், அதுக்கான விலையை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். சாரா துணைக்கு போனா, துணைக்கு போனது நிமித்தமா வசனம் சொல்லுது, அற்பமா எண்ணினாள். எப்படி எண்ணினாள்? எத்தனை வருஷம் தண்டனை தெரியுமா? எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் ஆகார் ஆபிரகாமோடு இருந்தா? 75வது வயசுல உள்ள வந்தாரு. 10 வருஷமா குழந்தை இல்லாதது நிமித்தமா இப்ப ஆகார கல்யாணம் பண்ணியாச்சு. அப்ப 75 10 போட்டீங்கன்னா எவ்வளவு? 85வது வயசு. இப்ப எத்தனாவது வயசுல ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்தது? எத்தனாவது வயசுல? 100வது வயசுல. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எப்ப பிள்ளை பிறந்தது? 100வது வயசுல. எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? அடுத்து ஒரு 15 வருஷம். அடுத்தது இஸ்மவேலை வெளியே அனுப்புறதுக்கு ஏறக்குறைய ஒரு 13 வருஷம். 2 ஆயுள் தண்டனை. யாருக்கு? ஒரு ஆயுள் தண்டனைங்கிறது 14 வருஷம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தப்புக்கு துணைக்கு போன சாராளுக்கு எத்தனை வருஷம் தண்டனை? எத்தனை வருஷம் தண்டனை? 14 வருஷம் பிளஸ் ஒரு 13 வருஷம், மொத்தம் 15 வருஷம் பிளஸ் ஒரு 13 வருஷம், மொத்தம் 28 வருஷம். 2 ஆயுள் தண்டனை. யாருக்கு? யாருக்கு? சிலர்லாம் இன்னைக்கு ஆயுள் தண்டனை கைதி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம். எப்ப எடுத்த தீர்மானம்? 10 வருஷத்துக்கு முன்னால பண்ண தப்பு. 10 வருஷத்துக்கு முன்னால செய்த தப்புக்கு இப்ப தண்ணி குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் கிரைம் ரேட் இப்பவே ஜாஸ்தியா இருக்கு. இப்பவே 2 ஆயுள் தண்டனைக்கு பாத்திரமா நான் இருக்கிற. மேற்கொண்டும் செய்யாம இப்பயே என்ன பண்ணிரு? இப்பயே என்ன பண்ணிரு? ஒழிச்சிரு. புதிதும் கூர்மை உள்ள பற்கள் உள்ள எந்திரமாய் உன்னை மாற்றுகிறேன். பதற பிரித்தெடுத்து. ஆண்டவரே, நீங்க பிரிச்சிருங்கன்னு சொல்லாதீங்க, நீங்களே பிரிங்க. அல்லேலூயா. சில நேரம் சில தீமையான காரியத்துக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, அந்த தீமையான காரியம் உங்களை விட்டு ஓடி போகணும்னு நினைச்சாலும் கத்தரே விட மாட்டார், திரும்ப கொண்டு வந்து சேர்த்துருவாரு. இவ அற்பமா சாராளை பார்த்த உடனே சாரா படுத்தின கொடுமையில நிறை மாத கற்பிணியா அவ ஓடிட்டா. எங்க ஓடிட்டா? வனாந்தரத்துக்கு ஓடிட்டா. வனாந்தரத்துல ஓடினவளை திரும்ப கூட்டிட்டு வந்தது யாரு? முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா சில பிரச்சனை. நீ பார்த்த வேலைக்கு உனக்கு இது பத்தாதுன்னு சொல்லி திரும்ப கூட்டிட்டு வந்தது யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடிஞ்சாலும் விட மாட்டாரு. குழந்தை கேட்ட குணத்தை விடலைன்னா நீங்க என்ன போராடினாலும் சரி, வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. எது வரைக்கும்? எது வரைக்கும்? அந்த பதர் வெளியே போற வரையிலும். ஆகார் ஓடி போலான்னு நினைச்சு. ஆகார் மேல ஆண்டவருக்கு ரொம்ப பாசமோ? ரொம்ப பாசமா? அப்படி இல்ல பிறக்க போற இஸ்மவேல் மேல ஆண்டவருக்கு ரொம்ப பாசமா? ஒண்ணும் கிடையாது. அவனை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு, ஆசீர்வதியும் ஜெபம் பண்றாரு. என்ன சொன்னார் ஆண்டவர்? துஷ்டன் அப்படின்னாரு. துஷ்டனை குறித்து வசனம் எழுதியிருக்கு, துஷ்டன் உன் வழியாய் பிரவேசிப்பதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். நோவாவின் நாட்கள்ல அத்தனை பேரையும் அழிச்சவருக்கு ஒரு ஆகார காலி பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா சாராளுக்கு கண் திறக்கப்படணும்னா யார் கூட இருக்கணும்? இன்னைக்கு சில காரியம் ஏன் நடந்ததுன்னு கேள்வி கேட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு மாத்தி ஜெபம் பண்ணுங்க, இதை அனுமதிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னு கேட்காதீங்க, என்ன செய்தீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் அருவருக்கிற என்ன காரியங்கள், குழந்தை கேட்ட என்ன காரியங்கள் இருதயத்தில் இருக்கு அப்படிங்கறத யோசித்து பாருங்க. அந்த குழந்தை கேட்டவைகள் இந்த காலை வேளையில உங்களை விட்டு நீங்க வெளியே தள்ளுவீங்கன்னா, இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனையா இருக்கும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் உங்களை தெரிஞ்செடுத்துட்டாருன்னா உங்களை புடமிட்டு உங்களை பண்படுத்தி உங்களை பிரயோஜனப்படுத்துறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் செல்வாரு, எதுக்கு வேணாலும் போவார். அல்லேலூயா. எதுக்கு வேணாலும் அவர் போவார், எந்த எல்லைக்கும் போவார். பக்கத்துல இப்ப இப்படி பார்த்து சொல்லுங்க, உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு ஏசப்பாக்கு, உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. கொஞ்சம் இல்லை, எவ்வளவு பிடிச்சிருச்சு? அந்த அளவை காட்டுங்கள், எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிச்சிருச்சு. உங்களை எவ்வளவு பயன்படுத்த விரும்புறாரு தெரியுமா? உங்களை நிறைய பயன்படுத்த விரும்புறாரு. ஆனா நீங்க அப்பப்ப சாத்தாங்குட்டி மாதிரி அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னு வைங்க, உங்களை அங்க இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாரு. எத்தனை வருஷம் வேணாலும் சிறைச்சாலையில உட்கார வைப்பாரு. சாரால உட்கார வச்சாரு. எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 28 வருஷம்.
28 லாங் இயர்ஸ், 28 வருஷம் சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவம் அனுமதிச்சாரு. ஏன் தெரியுமா? நீ ஜாதிகளுக்கு தாயா மாறணும். உன் மேல இருக்கிற வாக்குத்தத்தம் ஏதோ ஒரு ஈசாக்கின் தாயாக அல்ல. உன் மேல இருக்கிற வாக்குத்தத்தம், உன் பேரை மாத்துனது எதுக்காக தெரியுமா? நீ ஜாதிகளுக்கு தாயாய் மாற வேண்டும். ஆனா உன் கால் எங்க ஓடி போய் உட்கார்ந்து இருக்கு? எங்க போகுது? எகிப்துக்குள்ள போகுது. எகிப்துக்குள்ள போய் எதெல்லாம் பொறுக்கிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் உங்களை உபத்திரப்படுத்திட்டு தான் இருக்கும். சும்மா உட்காந்து ஏன் ஏன் எல்லாம் கேட்காதீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இதை தாங்க, பலன் தாங்க, தப்பி செல்ல வழி ஆயத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏன் இது நடந்ததுன்னு உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்கு காரணம் யாரு? சிலருக்குலாம் சில பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஜெபம் பண்ண வந்ததுன்னு கேட்பாங்க. இந்த பலவீனத்துக்கு யார் காரணம்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர். அவங்க எதிர்பார்ப்பு யாரா இருக்கும் தெரியுமா? ஒண்ணு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருந்தா நாத்தனார் கொழுந்தனார் இப்படி யாரையாவது பாஸ்டர் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க, இல்ல மாமியாரை சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லையா அக்கம் பக்கத்துல பிரச்சனையா, அந்த எதிர் வீட்டு அம்மா தான் உனக்கு சூனியம் வச்சதுன்னா முடிஞ்சு மேட்ரு. எங்க பாஸ்டர் வல்லமையுள்ள பாஸ்டர், கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. கரெக்டா சொல்லிட்டாரு. ஒரு வீட்டுல தொடர்ந்து வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, எங்களுக்கு யார் சூனியம் வச்சாங்கன்னு சொல்லுங்கன்னு. உனக்கு ஒரு சூனியமும் இல்லை, ஆண்டவர் நீ நல்லா தான் வச்சிருக்காரு, நீ போ அப்படின்னா அவங்களுக்கு அதுல விசுவாசமே கிடையாது. சில ஆட்கள் இருக்கிறாங்க, புள்ள பிடிக்கிற ஆட்கள் மாதிரி, எந்த வீட்டுல எல்லாம் உள்ள போற முடியுமோ பார்த்து சுத்திட்டே இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அப்படிப்பட்ட கூட்டத்துல உள்ள ஒரு ஆள் வந்து ஒரு நாள் சொல்லிட்டு போயிட்டாரு, குடுகுடுப்புக்காரன் முன்னால வீடு வீடா வருவான். இப்ப குடுகுடுப்புக்காரனுக்கு பதிலாக வேற ஆட்கள் வராங்க. அப்படி ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, கர்த்தருடைய நாமத்துல உனக்கு வந்து சூனியம் வச்சிருக்கு, நாளைக்கு உன் கண் அதை பார்க்கும். என்னைக்கு பார்க்கும்? நாளைக்கு உன் கண் அதை பார்த்துரும் அப்படின்னு சொல்ல, இவங்க நேரா எனக்கு ஃபோன் போட்டாங்க, பாஸ்டர் எனக்கு யாரோ சூனியம் வச்சிருக்காங்களா, ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், யாக்கோவுக்கு விரோதமா மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்லும் இல்லை, உனக்கு விரோதமா சூனியமும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியாக வேலையை பாருங்க அப்படின்னு. அந்த ஆள் சொல்லிட்டு போயிட்டாரு, நீ நாளைக்கு வெளியவே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா உனக்கு காலையிலே சூனியம் வைப்பாங்க, அந்த சூனியம் வாய்க்காம போகணும்னா நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இவங்க விடிய நைட்டு 12ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஜெபத்தை. சர்ச்சில் பாஸ்டர் சொல்றது காதுல கேட்காது. 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணேன்னா அது கேட்காது. குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டானா அது என்ன பண்ணிடும்? அது கேட்டுரும். இவங்க இங்க உட்கார, அவங்க கூகுள் மீட்ல கனெக்ட் ஆக, இருவரும் ஆவியில இணைந்து இரவெல்லாம் என்னது? பயங்கர ஜெபம், பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு காலையில வீட்டுக்கு அதை திறந்து பார்த்தா வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சப்பழம் கிடக்குது, நசுங்கி கிடக்குது. எலுமிச்சப்பழம் எப்படி கிடக்கு? நசுங்கி கிடக்கு. இப்ப அந்த ஆள் அங்க இருந்து என்ன சொல்லிட்டான் தெரியுமா? நீயும் நானும் இரவெல்லாம் போராடி பண்ண ஜெபத்துல உனக்கு எதிராக கொண்டு வந்து வச்சது பெண்ணாய் போயிட்டு அது நசுக்கப்பட்டது. அடுத்த கொஞ்ச நேரத்துல இவங்க அதை போட்டோ எடுத்து எனக்கே அனுப்பிட்டு, நீங்க இல்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா என்ன பண்ணிருக்கு? ஈரோட்ல இருந்து ஒருத்தவர் போராடி ஜெபம் பண்ணாரு, ஆண்டவர் அதை நசுக்கிட்டாரு. நாங்க உள்ள போராடணும், ஆண்டவர் வெளியே என்ன பண்ணிட்டாரு? நசுக்கிட்டாரோ. அப்படியா மேட்ரு? நான் அப்ப சொன்னேன், ஆண்டவர் எனக்கு இன்னொன்னு உணர்த்துறாரு, நல்லா தேடி பாருங்க, இன்னும் ஒரு 2 கிடக்கும், இல்ல 4 கிடக்கும். இன்னும் ஒரு 4 இருக்கும், இல்லைன்னா 2 கூட இருக்கும், ஆண்டவர் உணர்த்துறாரு, தேடுங்க அப்படின்னு. வெளியே போய் தேடி பார்த்துட்டு, பாஸ்டர் 4 இருக்கு. எதிர் வீட்டுல இருக்கவங்க வெளியே போயிருப்பான், 4 டயருக்கு 4 எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு போயிருப்பான். அவன் நசுக்கி போட்டதை பார்த்துட்டு, யார் நசுக்கிருக்கிறா? இப்ப யார் நசுக்கிருக்கிறா? ஊர்ல இருக்க எலுமிச்சம்பழத்தெல்லாம் மிதிக்கிறது ஆண்டவருக்கு வேலை. குழந்தைக்கு ஏற்ற எண்ணங்கள் எல்லாம் ஒழிக்கப்படட்டும். உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கான காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருந்ததுன்னா, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு நேரா வீட்டுல போய் கண்ணாடியில பாருங்க, யார் காரணங்கிறது தெரியும். அந்த கண்ணாடியில பார்த்து சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு. வேற யாரும் கிடையாது. அவன் சூனியம் வச்சாலும் பழிச்சுதுன்னா அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? நீங்க தான். நீங்க ஜெபம் பண்ணா ஏன் பழிக்க போகுது? நீங்க கர்த்தரோடு இருந்தா ஏன் பழிக்க போகுது? கர்த்தர் உங்களை அழைச்சது, உங்களை தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா,
கர்த்தர் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் குறித்து எழுதியிருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அதை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், நல்லா சத்தமா சொல்லுங்க எல்லாரும், தம்மோடு கூட இருக்கவும், அடுத்தது பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், அவர்கள் போக அல்ல, தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தினார்? முதல் கண்டிஷன் என்னது? அவரோடு கூட இருக்க. யாரோடு கூட இருக்க? யாரோடு இருக்க? கர்த்தரோடு இருக்க. அல்லேலூயா. கர்த்தரோடு இருக்க. கர்த்தரோடு இருக்கணும். நீங்க பக்கத்துல சொல்லுங்க, நீங்க கர்த்தரோடு இருக்கணும், நீங்க ஆண்டவரோடு இருக்கணும். நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரோடு இருக்கிறது போர் அடிக்கிற நேரம்னு. இல்ல, அதுதான் போர் அடிக்கிற நேரம், உங்களுடைய பதர்களை வெளியேற்றுகிற நேரம். அல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிறது அவசியம். அதுக்கப்புறம் அவர் அனுப்பினா எங்க போகணும்? பிரசங்கம் பண்ண போகணும், வியாதிகளை குணமாக்க போகணும், பிசாசுகளை துரத்த போகணும். அதுக்கு தான் ஏற்படுத்தினார். ஏற்படுத்தினருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவரோடு இருக்க. அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் பாதையில கால் எடுத்து வைத்தப்ப ஒண்ணுமே இருக்காது, ஒரு வேலையுமே இருக்காது செய்யறதுக்கு. சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறது தான் வேலையா இருக்கும். எங்க அப்பாட்ட நான் அதிகமா திட்டு வாங்கினது எதுக்கு தெரியுமா? எதுக்கு நீ தூங்கிட்டே கிடக்குற அப்படி. ஹவுஸ் விசிட்டும் நான் போக மாட்டேன், உங்களுக்கே தெரியும். 13ஆம் தேதிக்குள்ள வந்துருவேன். என்னை பார்த்து அப்பயே சொன்னாங்க, நீங்க வரமாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னு. நம்ம ஆட்களுக்கு எப்பேற்பட்ட விசுவாசம் பார்த்தீங்களா? எப்படியோ ஒரு 50 வீடை செஞ்சதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு 50 வீடையாவது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு. ஆனா வந்துருவேன், தேதி முடிஞ்சாலும் கண்டிப்பா வரது இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதுக்கும் போக மாட்டேன், சர்ச்சிலையும் வேலை இருக்காது, சும்மா உட்காந்துருக்கப்ப தூங்கிட்டே கிடக்காத அப்படின்னு. அப்ப எனக்குள்ள பல யோசனைகள் ஓடும். பலர் சொல்லுவாங்க, நீ அங்க போ, இங்க போ, அப்படி செய், இப்படி செய், அந்த ஊழியத்தை செய், இந்த ஊழியத்தை செய், நீ அதை பண்ணு, இதை பண்ணு. ஆனா ஆண்டவர் உணர்த்துவாரு, நீ என் பாதத்துல உட்காரு, நீ தூங்கவும் செய்யாத, அங்கங்க ஓடாது. வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி உனக்கு எங்க இருக்கட்டும்? கர்த்தருடைய நாள்ல இருக்கட்டும். நீ என் பாதத்துல உட்காரு. எவ்வளவு நேரம் ஆண்டவரே உட்கார்றது? என் கேள்விதான், எவ்வளவு நேரம் உட்கார்றது? ஆபீஸ்ல வேலை செய்தப்ப எவ்வளவு நேரம் உட்கார்ந்த? நல்லா 12 மணி நேரம் உட்கார்ந்துருக்கேன். உட்கார்ந்தல்ல, அப்ப அப்படியே உட்காரு. உட்கார்ந்து என்ன பண்ண? கீழே இப்ப இருக்கிற ஆபீஸ் ஏரியா தான் அன்னைக்கு சர்ச்சா இருந்த டைம். பூசாத ஒரு பில்டிங், கீழே பிஞ்சு போன தார்ப்பா, அதுக்குள்ள பூரா ஓடிட்டு கிடக்கும். சும்மா உட்காரு. பாஸ்டர்ட்ட எனக்கு பிடிச்ச ஒரு குணம் என்ன தெரியுமா? ஆரம்ப நாட்கள்ல எப்பவுமே சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ கொஞ்சம் பலவீனத்து நிமித்தமா கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. அது கூட அவருக்கு விருப்பப்பட்டு கிடையாது. நாங்க பின்னால இருந்து தள்ளுறனால வீட்டுக்கு போவாங்க. இல்லைன்னா இன்னைக்கு விட்டாலும் இங்கேயே உட்கார்ந்துருக்கிறது தான் அவருக்கு பிடிச்சது. அப்ப யோசிப்பேன் நான், இவர் ஏன் சும்மா போய் உட்கார்ந்து இருக்கிறாரு? ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, சும்மா உட்கார்ந்தாலும் ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? கண்டதை செய்துட்டு எங்க உட்காரு. இன்னைக்கும் எங்க அப்பாட்ட நான் திட்டு வாங்குறேன். எதுக்கு தெரியுமா? ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிறேன்னு திட்டு வாங்குறேன். அல்லேலூயா. அன்னைக்கு எதுக்கு திட்டு வாங்கினேன்? தூங்குறேன்னு. இன்னைக்கு நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், நேரத்துக்கு தூங்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு கர்த்தர் வேற ஒரு டீமா மாத்திட்டாரா? இப்ப பாத்தீங்கன்னா அவரால் எதுவுமே சொல்லவும் முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த காலை வேளையில நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். போர் அடிக்கப்படுவது அவசியம். நீங்க அழைக்கப்பட்டது அவருடைய பாதத்தில் அமர்றதுக்காக. அல்லேலூயா. பாதத்தில் அமரணும். அது கொஞ்சம் கஷ்டம். பிஸியா ஓடுறது ரொம்ப ஈஸி. நம்ம நினைக்கிறோம் ஓடுறதுதான் கஷ்டம்னு. ஓடுறதெல்லாம் கஷ்டம் கிடையாது. சும்மா அவருடைய பாதத்தில் அமர்றது ரொம்ப கஷ்டம். சீஷர்கள் அழைத்ததுக்கு தெரியுமா? அவரோடு கூட இருக்கும்படியாக. ஏன்னா அவரோடு கூட இருக்கணும். அவருக்கு பிடிச்சிருக்கியா? அவருக்கு பிடிச்சிருக்கு. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் எங்க போனாலும் கூடயே வச்சுக்கிட்டாரு. 3 பேரை கூடயே வச்சுக்கிட்டாரு.
அதுல பேதுருவை மட்டும் அப்பப்ப பார்த்து கேட்டுருவாரு, எல்லாரை விட உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமா? ஆமாண்டவரை பிடிக்கும். அவ்வளவு தூரம் அவரை காட்டி கொடுக்கப்பட்ட இரவு போட்டு அடிக்கிறாங்க, வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க. அவ்வளோ அடி, உத, கண்ணை மூடி, முகத்துல துப்பி, தாடியை பிடிச்சி இழுத்து இவ்வளோ செய்யறாங்க. சேவல் கூவின உடனே யாரை திரும்பி பார்த்தாரு? யாரை திரும்பி பார்த்தாரு? அவ்வளவு பாடுபடும் போது அவருடைய கண் யார் மேல இருக்கு? நான் பார்க்கிற தூரத்துல அவன் இருக்கிறானா? நான் பார்க்கிற தூரத்துல பேதுரு இருக்கிறானா? கர்த்தர் கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. உங்களை பிடிச்சிடுச்சுன்னா உங்களை பக்கத்திலே இருக்க வைப்பாரு. ஜெபம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஜெபம் பண்ற ஒரு நிமிஷம் கூட வீணான நேரம் அல்ல. சர்வ வல்லவரை உங்களோடு கூட வந்து அமர வைக்கிற நேரம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த பிறகு என்ன செய்தார் பாருங்க. மதலேனா மரியா ஓடி வந்திருக்கிறா பாக்குறதுக்கு. பார்த்த உடனே அவட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? நான் உயிர்த்தெழுந்துட்டேன் சீஷர்கிட்ட போய் சொல்லு, மறக்காம பேதுருக்கு சொல்லிரு. யாருக்கு சொல்லிரு? யாருக்கு சொல்லிரு? மறக்காம நீ யாருக்கு சொல்லணும்? பேதுரும் சீஷர்ல ஒரு ஆளு தானே. சீஷர்களுக்கு சொல்லிருன்னு சொன்னா போதும்ல. ஆனா விடல. யார தனியா சொல்றாரு? பேதுருக்கு சொல்லிரு. யார வேணாலும் பார்க்காம இருந்துருவாரு ஆண்டவர். ஆனா யார பார்த்துக்கிட்டே இருக்கணும்? யார பார்த்துக்கிட்டே இருக்கணும்? பேதுருக்கு ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு பயங்கர விஷனம். 2 படகு நிறைய மீன் பிடிச்சாலும் அதை விட்டுட்டு வான்னு சொல்லிட்டாரு. அதையும் அனுபவிக்க விடல. இங்க பார்த்தா யோவானை கூப்பிட்டு மார்பிள சாய வச்சுக்கிட்டாரு. சிலுவையில இருந்து ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்து ஒருத்தவனை அனுப்புனாருன்னா யார் அனுப்புனாரு? யோவானை தான். பேதுரு இப்படி யோசிச்சிருந்திருப்பாரு, என்கிட்ட தான் சொல்லுவாருன்னு பார்த்தா யார்கிட்ட சொல்லிட்டாரு? யோவான்கிட்ட சொல்லிட்டாரு. அம்மாவே யார்கிட்ட கொடுத்துட்டாரு. நான்லாம் இப்ப பிரயோஜனமே இல்லை போல. இதுதான் யாருடைய எண்ணம்? பேதுருடைய எண்ணம் இப்படிதான் இருந்திருக்கும். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் வீணானது அல்ல. எதிர்காலம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரிந்திருந்தது? பேதுருவை கொண்டு ஒரே பிரசங்கத்துல 3000 ஆத்துமாக்களை ரட்சிப்புள்ள நடத்தணுங்கிற தேவ திட்டத்தை. ஒருத்தவனுக்கும் அது தெரியல. பேதுருவுக்கே அது தெரியல. ஆனா கர்த்தர் அதை அறிந்திருந்தார். அதனாலதான் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. ஆனா பேதுருவை கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டே இருந்தாரு. பேதுருவை கிட்ட வச்சுக்கிட்டு தூக்கிலாம் பிடிக்கல. பேதுருவை கொட்டிக்கிட்டே இருந்தாரு. பேதுருவை பக்கத்திலே வச்சுக்கிட்டு பேதுரு வாழ்க வாழ்கலாம் ஆண்டவர் சொல்லல, நீ நல்லவன்டான்னு சொல்லல. அப்பப்ப அவனை திரும்பி பார்த்தா அப்பாலே போ சாத்தானே திட்டிகிட்டே இருந்தாரு. பேதுருக்கு எப்படி இருந்திருந்து யோசித்து பாருங்களேன். யோவான ஒரு வார்த்தையா சொல்றாரா பாரு, யாக்கோப சொல்றாரா பாரு, எப்ப பார்த்தாலும் என்னை தான் என்ன பண்றாரு? கர்த்தர் சிட்சிக்கிறார். ஆனால் நீங்க பாக்கியவான்களா இருக்கிறீங்க. உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை பிடிச்சு இழுத்து நீ ஜோம் பண்ணுன்னு அவருடைய பாதத்தில் அமர வச்சுக்கிட்டே இருக்கிறார்னா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. வீணாய் ஓடி வீணாய் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்ற வேளை வரும். ஏற்ற வேளை வரும். ஏற்ற வேளை நீங்க காத்திருக்கும் போது, அந்த வேளை வரும் பொழுது ஒரே பிரசங்கம் 3000 பேரை ரட்சிப்பின் பாதையில கொண்டு வந்து சேர்த்தது. பேதுருவோடு கூட 11 பேர் நின்றார்கள். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. பேதுரு இப்படி பேசுவார்னு யாரும் எதிர்பார்க்கல. அல்லேலூயா. உங்களை பயன்படுத்துவார். உங்களை பயன்படுத்துவார். உங்களை போர் அடிக்கிறதுக்கு ஒரே புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள ஆயுதம் எது தெரியுமா? மாத்திர ஆயுதம் எது தெரியுமா? அவர் பாதத்தில் அமருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பாதத்தில் அமரணும். பேதுருக்கு ஆண்டவர் அதான் கற்றுக் கொடுத்தார். கெட்செமனே தோட்டத்துல கூட போய் எந்திரிச்சு போய் பார்த்து, ஏன்டா தூங்குறீங்க, கொஞ்ச நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு வராரு. தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நீ அங்க போவாத எங்க போவாத, என் ஆலயத்தில் உட்காரு, என் பாதத்தில் நீ அமரு, ஜெபம் பண்ணு, என் சமூகத்துல காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். நீங்க எழும்புவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கா பயன்பட விரும்புறீங்க? உண்மையிலே பயன்பட விரும்புறீங்களா? இந்த குழந்தை புத்தியெல்லாம் ஒழிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அந்த பதர் ஒளியட்டும். அந்த பதர் ஒளியணும்னா நீங்க தேவ பிரசன்னத்தில் அமரணும். தேவனுடைய சமூகத்தில் அமரணும். சிட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். சும்மா கூட உட்காரு. உங்களுக்கு ஜெபம் பண்ணவே தோணலையா? சும்மா கூட உட்கார்ந்துருங்க. அது இன்னைக்கெல்லாம் நம்ம ஆலயத்துல எல்லா நாளும் சாப்பாடும் தராரு ஆண்டவர். எங்கேயாவது நடக்குமா இது? உலகமே சாப்பாடுக்கு வழி இல்லாம தடுமாறுது. ஆனா கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய மன்னாவுக்கும் பஞ்சம் வைக்கல. ஒவ்வொரு நாளும் நீங்க யோசித்து பாருங்களேன். இந்த ஆலயம் 5 மணிக்கே வார்த்தையினால் நிரப்பப்படுது. ஒரு ஆராதனை நடக்குது. காலையில 10 மணிக்கெல்லாம் கூட்டமா ஜனங்க கூடி ஜெபம் பண்றோம். சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை தராரு.
இரவு நேரமும் ஜெபத்தை ஒழுங்குபடுத்துறாரு. இப்படி 24 மணி நேரம் திறந்திருக்கிற சபையை கத்தர் நம்ம கொடுத்திருக்கும் போது அவர் பாதத்தில் அமர்றதுல என்ன குறைய போறோம்? நம்ம பதர் நீங்க வேண்டுமானால் பாதத்தில் அமரணும். அல்லேலூயா.